இலங்கையில் அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய 23,344 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர். இலங்கையில் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்து கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் காண்பதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிக்க கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 30 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. குறித்த குழுவுக்கு அந்தந்த அமைச்சுக்களால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 442 பேரும், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு 452 பேரும், சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு 705 பேருமாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை அரசாங்க உத்தியோகத்தர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.